டென்டல் ட்ரீட்மெண்ட் சிம்பிளிஃபைட் கேட்டகரியில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜிர்கோனியம் டீத் டபுள் கேப்பிங். போன வீடியோவில் ஜிர்கோனியம் டீத் சிங்கிள் கேப்பிங் பார்த்துருப்பீங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதில் 2 டீத் கேப்பும் தனித்தனியாக இல்லாமல் சேர்ந்தா மாதிரி ஜாயிண்ட்டாக இருக்கும். இந்த ஜிர்கோனியம் கேப்பெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நானே டிசைன் பண்ணி எங்கள் லேப்லேயே நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணுறோங்க. செராமிக் கேப் பார்த்தீங்க அப்படின்னா பல்லுடைய கேப் உள்ள மெட்டாலிக் கலரில் இருக்கும். ஜிர்கோனியம் கேப்பில் அது ஃபுல்லாகவே ஒயிட்டாக தாங்க இருக்கும். ஏன்னா ஜிர்கோனியம் அப்படின்றதே ஒயிட் மெட்டல் தான். இது பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஃபிட்டிங்கும் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக எந்தவித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நல்லாயிருக்கும். இந்த ஜிர்கோனியம் கேப் உடையறதுக்கும் வாய்ப்பு கம்மி, தேயறதுக்கும் வாய்ப்பு கம்மி. ஒருவேளை தேய்ந்தால் கூட நமக்கு செராமிக் கேப் மாதிரி கருப்பு கலர் எதுவுமே தெரியாது. ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் மெட்டலில் ஆனது. பல்லு எப்படி ஃபிட்டிங் ஆகிருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம். நானே இதை டிசைன் பண்ணுறதுனால ஃபிட்டிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். பல்லு எவ்வளோ தான் அழகாக இருந்தாலும் சரியாக ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா அந்த ஒரு பல்லு மட்டும் கடிக்கிற மாதிரி இருக்குங்க. மற்ற பல்லு எதுவுமே தொடாது. அதனால் சாப்பிடும்போது அரைப்படாது. அதனால கேப் சரியாக ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா நான் முதல்ல இருந்து புது கேப் தாங்க செஞ்சு பேஷண்ட்டுக்கு போடுவேன். எங்களுடைய ஜிர்கோனியம் கேப் எவ்வளோ அழகாக பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். கேப் ஃபிக்ஸ் பண்ண போகிற பல்லை நல்லா ரெடி பண்ணி சுத்தமாக வச்சுருக்கோம். அதே மாதிரி கேப்பையும் நல்லா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி பேஷண்ட் வாயில் அந்த பல்லில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். சிங்கிள் கேப் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி டபுள் கேப் ஃபிக்ஸ் பண்ணுறது ஈஸி கிடையாதுங்க. இருந்தாலும் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுக்காக எவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆனாலும் பரவாயில்ல, நம்ம டபுள் கேப் டிசைன் பண்ணி பேஷண்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போது நம்ம கரெக்டான ஆங்குலேஷனில் கேப்பை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். பேஷண்ட்டை கடிக்க சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கடிங்க, சைடு காமிங்க. இப்போது வீடியோவை ஃப்ரீஸ் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபிட்டிங் பாருங்கள். அந்த கேப்புக்கும் ஈருக்கும் எந்த வித கேப்பும் இல்லாமல் ஃபுல்லாக பர்ஃபெக்டாக சீட் ஆகிருக்கு பாருங்கள். கடிக்கும் போதும் எந்த வித கேப்பும் இல்லாமல் இருக்குது பாருங்கள். கலர் வைஸ் பாருங்கள். யாராவது பார்த்தா கூட இந்த பல்லுக்கு கேப் போட்டிருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒரிஜினல் பல்லு மாதிரியே இருக்குது பாருங்கள். இந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.